வல்லமையின் ராஜாவாகிய இயேசுவன் நாமத்திலே இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில பாடுகள் வரும்பொழுது, சஞ்சலங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது அவர்கள் துக்கப்பட்டு முடங்கி போகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ எது எப்படி வந்தாலும் அதை தாங்கத்தக்கதான இருதயத்தை ஏசப்பா கொடுத்து மகிமையாய் நடத்துகிறார். நீங்கள் ஏசப்பா பிள்ளையாய் இருந்தால் எல்லாவற்றையும் தாங்குவதற்கான பலத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்துவாராக. தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 142 அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவருக்கு முன்பதாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பதாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். தேவ பிள்ளையே, அவருக்கு முன்பதாக நீங்கள் உங்கள் சஞ்சலத்தை ஊற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருக்கு முன்பதாக நீங்கள் நெருக்கத்தை அறிக்கையிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நெருக்கம் ஒன்று வந்தவுடனே அவனுடைய இருதயம் சஞ்சலப்படுகிறது, இருதயம் துக்கப்படுகிறது. அந்த வேளையிலே தான் உன் சஞ்சலத்தை மாற்றுகிறவராக இயேசு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரோடு இணைந்து அந்த நெருக்கம் மாறத்தக்கதாக, அந்த நெருக்கத்தில் நாம் விழுந்து போகாமல் ஜெயித்து நிற்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய நாம் அவரோடு இணைந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், அன்பான தேவனுடைய பிள்ளையே, இதை பார்க்கிற அநேகர் நெருக்கத்திலே இருக்கிறீர்கள். ஆகையினாலே இருதயம் சஞ்சலப்பட்டு துவண்டு போய் பாரத்தோடு காணப்படுகிறீர்கள். இந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டிய ஒரே இடம் இயேசப்பாவுடைய பாதம்தான். ஆகையினாலே உங்கள் சஞ்சலங்கள் மடிந்து போகாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் பாரத்தை இறக்கி வையுங்கள். தேவ பிள்ளையே, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வார்த்தை, பாரம் இல்லாத மனிதனும் இல்லை, அந்த பாரத்தை மாற்ற என்னால் முடியும் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். உபத்திரம் இல்லாத குடும்பம் இல்லை, அந்த உபத்திரத்தை மாற்ற என்னாலே முடியும் என்று ஆண்டவர் பேசுகிறார். தீர்க்க தரிசன வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இதை பார்க்கிற உனக்காக எனக்காக பேசுகிற வார்த்தை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களை, கர்த்தர் உங்களை நடத்துவார். நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். இந்த நாளிலே கூட கண்களை மூடி நாம் இருக்கிறதுல எல்லாரும் சேர்ந்து என்னோடு ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். வானாதி வானங்களுக்கு மேலாக தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிற ஏசப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே, கோடான கோடி நன்றி. இப்பொழுது கூட நான் உணர்கிற, நான் தரிசனமாய் பார்க்கிற ஒரு சில குடும்பம் இன்றைக்கு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தரிசனத்தின்படி நான் பார்க்கிற இந்த முகங்கள், குடும்பங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த சஞ்சலம் மாறி, வியாகுலம் மாறி, மனபாரங்கள் எல்லாம் மாறி ஒரு சமாதானமாக இருக்கும்படி கிருபை செய்யும் ஆண்டவர். இந்த பாரங்கள் எல்லாம் மாறி சமாதானமாக இருக்கும்படி கிருபை செய்யும் ஆண்டவர். இன்றைக்கு மகா பெரிய பாரத்தில் இந்த பிள்ளைகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கூட என் பாரத்தை எடுக்க இயேசுவால் முடியும் என்கிற நம்பிக்கை இவர்களுக்குள்ளே நீர் கொடுப்பீராக தகப்பரே, தருவீராக தகப்பரே. இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை சமாதானமா இருக்கும்படி நீர் அனுக்கிரகம் செய்யணுமே நான் செபிக்கிறேன். தயவு செய்து இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து ஒரு பலத்த சாட்சிகளை நிறுத்தணுமே நான் செபிக்கிறேன். ஒரு உன்னத சாட்சியை நிறுத்தும், ஆசீர்வதி, பார்த்து கொள்ளும். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you. God bless you.